Hi, hello friends. Welcome back to Sana Pandi channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்கேம் வீடியோ தான் பார்க்க போறோம். ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்க்க போறோம். எஸ், இன்ஸ்டால நிறைய பேர் ஜென்யூனான வெண்டர்ஸ் இருந்தாலும் ஒரு சில பேர் ஸ்கேம் பண்றதுக்காகவே சுத்திட்டு இருக்காங்க. அந்த பேஜை நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு சொல்லி இப்போ நம்ம வீடியோலயும் பார்க்கலாம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க தான் எனக்கு இந்த பேஜுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ப்ளீஸ் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க, மக்கள் யாரும் ஏமாந்துடக்கூடாதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நான் அந்த பேஜை போய் செக் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் தி சில்க் மார்க் சாரி அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கிடையாது, நிறைய பேஜ் இருக்குது. நான் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி பேஜஸை நீங்கள் கம் அக்ராஸ் பண்ணீங்கன்னா தயவு பண்ணி பிளாக் பண்ணிடுங்க. ஏன்னா நமக்கு திருப்பி அந்த வீடியோஸ் நம்ம ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாவ், இவ்வளோ சூப்பர் சாரியாக இருக்குது, இதை போய் நமக்கு 700 தரேன்னு சொல்கிறாங்களே, நம்ம இதை வாங்குகிறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த காசை நீங்கள் மறந்துடுங்க. ஸ்வாஹா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இந்த சாரீஸ்லாம் பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சாரீஸ், உங்களுக்கு என்ன மாதிரி ப்ரைஸில் போட்டிருக்காங்கன்ட்டு. இது எதுவுமே அவங்க ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கிடையாது. இன்ஸ்டாவில் இருக்க மற்ற வெண்டார்ஸில் இருந்த பேஜில் இருந்து சுட்டு இவங்களோட பேஜில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கங்கே காப்பி பண்ணி தான் இவங்க பேஜில் போட்டிருக்காங்க. ஒரு பேஜ் கிடையாதுங்க, நிறைய பேஜ் இந்த மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தாலே தெரியும். அதில் எதுலேயுமே ஒருத்தவங்க கூட ரிவ்யூனே ஒன்று வச்சுருக்க மாட்டாங்க. ரிவ்யூன்னு ஒரு காலம் இருக்கும். அந்த காலமை நம்ம தொட்டாலுமே அந்த ப்ராடக்ட் இமேஜஸ் தான் இருக்குமே தவிர கஸ்டமர் வியர் பண்ண இமேஜஸோ இல்லை சூப்பர் ரிசீவ் ஆகிடுச்சு, டிஸ்பேச் பண்ணிட்டு ரிசீவ் ஆகிடுச்சு, இந்த மாதிரியான எந்த ஒரு ரிவ்யூஸுமே இருக்காது. ஸோ அப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க பக்காவாக ஸ்கேம் பண்ணுறாங்க, ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிராண்டான சாரியோ இல்லை கிராண்டான குர்த்தியோ, ஏன் கிட்ஸ் ட்ரெஸ்ஸில் கூட இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் நடக்குது. என்னதான் நம்ம ஆன்லைனில் ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது ஆன்லைன் தான் எல்லாமே இருந்தாலும் இந்த மாதிரி ஃப்ராட் பேஜஸ்மே நிறைய பேர் வருவாங்க. அந்த மாதிரி சொல்லக்கூடாது, பட் நான் சொல்கிறேன், நிறைய பேர் நார்த் சைடில் தான் மோஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்மளதுக்கிட்ட தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாகணும். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இந்த கம்மி ப்ரைஸில் யாராலையுமே தர முடியாது. ஏன் அந்த மேனுஃபேக்சராலே தர முடியாது. அந்த மாதிரி சாரீஸ் எல்லாமே 20,000, 50,000, 1,00,000 கூட சொல்லலாம். ஏன்னா அந்த சில்க் த்ரெட்டோட வேல்யூ பொறுத்து தான் அந்த சாரியோட வேல்யூ இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க ரிவ்யூஸே இருக்காது, அவங்க ஃபேஸ் வேல்யூவே இருக்காது, ஆனால் ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு. ஒரு சில பேர் ஃபேஸ் வேல்யூ இருந்தாலுமே 10ல் ஒருத்தருக்கு சாரீ வரலன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அதை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறேன், ஒரு சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் இப்படின்லாம் சொல்கிறாங்க. அட்லீஸ்ட் நம்ம எல்லாருமே இந்த மாதிரி ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்தோம்னா ஃபியூச்சரிஸ்டிக்காக பார்க்கும்போது அவங்களே இந்த மாதிரி ஸ்கேமை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆர்டர் பண்ண போகிறோன்னா அவங்களோட ப்ரீவியஸ் ரிவ்யூஸு, கூகுள் ரிவ்யூஸ், அப்படி கூகுள் ரிவ்யூஸ் இல்லையா யூடியூப்பில் போய் ரிவ்யூஸ், அந்த மாதிரி ரிவ்யூஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணால் கொஞ்சம் சேஃபர் சைடில் இருக்கலாம். நம்ம ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடியே துருன்னு போய் 3,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், 7,000 ரூபாய்க்கு நான் வாங்கினேன், எனக்கு ப்ராடக்டே வரலன்னு சொன்னீங்கன்னா ப்ளீஸ் அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. 10 ரூபாவா இருந்தாலும் சரி, இல்லை 10,000 ரூபாவா இருந்தாலும் சரி, நம்ம கஷ்டப்பட்டு உழைச்ச காசு இது மாதிரி போகிறவங்க வரவங்களுக்குலாம் கொடுத்து ஏமாறணும்னு அவசியமே கிடையாது. அவங்க ப்ராடக்ட் அனுப்பிட்டு அந்த குவாலிட்டி இஷ்யூஸு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட செகண்டரி. எனக்கு ப்ராடக்டே வரலன்னு சொன்னால் அது பேர் ஸ்கேம், பக்கா ஸ்கேம். மக்களே விழிச்சுக்கோங்க. ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அவங்க கப்புள்ஸாக ரீல்ஸ்லாம் போடுறாங்க, ஏமாற்ற மாட்டாங்கலாம் எதுவுமே கிடையாது. பார்த்து நடந்துக்கோங்க. அதுலேயும் அந்த கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காங்க, நம்மளை ரிவ்யூஸ் கெட்டதாக போட்டு அவங்களுக்கு மானிட்டைஸ் ஆகி தான் கஞ்சி குடிக்கணும்னு இருக்கு, என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு வார்த்தைகள் விட்டாங்க. ஓகேப்பா, நாங்கள் வியூஸ்க்காக போடுறோம், இல்லை உங்களை பற்றி போட்டு கஞ்சி குடிக்கிறதுக்குன்னே வச்சுப்போம். இந்த மாதிரி மக்களை ஏமாற்றி வர காசை வச்சு நீங்கள் ஒன்லி பீஸா அண்ட் பர்கர் தான் சாப்பிட்றீங்களா? வாய் இருக்குதுன்னு சொல்லி கண்ணா மீனான்னு பேசக்கூடாது, யோசிச்சு பேசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ஸ்டாவில் ஸ்கேம் நடக்குதுன்னு சொல்லி தெரிஞ்சும் தெரியாமல் என்னால் போக முடியாது. ஏன்னா என்னை நம்பி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் அனுப்புறீங்க, கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேஜ் ஃபேக்காக இருக்குது, தயவு செஞ்சு மக்கள்கிட்ட சுடுங்கன்னு சொல்லிட்டு. அது என்னோட கடமை. நீங்கள் இது மாதிரி ஏதாச்சும் ஸ்கேம் கம் அக்ராஸ் பண்ணீங்கன்னா ஒன்று கமெண்ட்லேயோ, அப்படி இல்லைனா என்னோட இன்ஸ்டாகிராம் மெசேஜில் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவேர்னஸ் வீடியோ போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் சனா பாண்டி. பபாய், டேக் கேர்.